இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கருணாவை கதிர் கடத்திட்டாங்க. இப்ப அவனை கொன்னுடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க? என் பொண்ணுக்கு இதான் நிலைமையா? என்னங்க சொல்றீங்க? என் பொண்ணை கொண்டு போய் பகடக்காயா வச்சு அவனை மடக்க போறீங்களா? உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. நீங்க டாக்டர் தானே? நான் டாக்டர்லாம் இல்லம்மா. இந்த சிட்டியோட அசிஸ்டன்ட் கமிஷனர். கருணாக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். நான் கருணாவோட ஃப்ரெண்டு தான், என்ன நம்பல. ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல எத்தனையோ பிரச்சனைகளை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு எந்த கெடுதலும் வராது. என்ன நம்புங்க. அக்கா, என்ன நம்பி அனுப்புங்க. என்னை தாண்டி சித்ராவுக்கு எதுவுமே நடக்காது. நான் கருணாவையும் காப்பாத்தணும், சித்ராவையும் காப்பாத்தணும். ஆமாம்மா, இப்ப நான் போனாதான் கர்ண அண்ணனோட உயிரை காப்பாற்ற முடியும். நீ எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ விஷயத்துல நீ என் பொண்ணுக்கு ஆதரவா நின்னு இருக்க. அவ கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நிறைய தடவை நீ முயற்சி பண்ணிருக்க. அத நானும் பார்த்திருக்கேன். இப்ப நான் என் பொண்ணை நம்பி அனுப்பி வைக்கிறேன். அவளை கூட்டிட்டு போறது மாதிரி பத்திரமா பார்த்து திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த உலகத்துல எந்த தாய்க்கும் இப்படி ஒரு கொடுமையான நிலைமை வரவே கூடாது. ஆனா எனக்கு வந்துருச்சு. எல்லாம் என் வீட்டு ஆம்பளைங்க பண்ண தப்பு. இப்படி தப்பான ஒருத்தனை மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்ததுக்கான விளைவுதான் இன்னைக்கு இப்படி வந்து நிக்குது. எல்லாம் என் தலையெழுத்து. சரி, நான் கிளம்புறேன். உங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ரொம்ப நேரம் ஆச்சுன்னா திட்டுவாரு. நீங்க தைரியமா போங்கம்மா. உங்க பொண்ணை நாங்க பாத்துக்கிறோம். சரி சரி, வரேன். யாரு? கதிர் சார். பேசுங்க. என்னாச்சு? கோயிலுக்கு வந்தவனை காப்பாத்துற நினைப்பு இருக்கா இல்லையா? இல்ல அவன் இப்படியே சாகட்டும் விட்டுட்டீங்களா? நாங்க கிளம்பிட்டோம், அங்கதான் வந்துட்டு இருக்கோம். வா 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 வா, சீக்கிரமா வந்து சேரு.